ஸோ யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கொஸ்டின் நம்பர் 2 வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி செக் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க, ஈக்குவேட்டர்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்ஸ் ஜியோகிரபி படிச்சிருக்கோம் பாருங்க. ஸோ பூமியில வந்து இடையில போகுது இல்லையா, பூமியில நிலநடுக்க கோடு, அதுக்கு வந்து ஈக்குவேட்டர்னு சொல்ற பகுதிக்கு. நெக்ஸ்ட் வட துருவம் தென் துருவம், நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த பூமி இருக்கு இல்லைங்களா, பூமிக்கு மேல இருக்கக்கூடிய காற்று மண்டலம், வளிமண்டலம், அட்மாஸ்பியர்னு சொல்றோம் இல்லையா, அந்த அட்மாஸ்பியர்ல டிஃப்ரெண்ட் லேயர் சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் லேயர் பூமிக்கு மேல காற்று மண்டலத்துல ஃபர்ஸ்ட் லேயர் பேர் வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப் டு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கக்கூடியது. பூமியை சுத்தி பூமிக்கு மேல இருக்கக்கூடிய வளிமண்டலம், காற்று மண்டலம், அட்மாஸ்பியர்ல ஒரு 9 to 10 கிலோமீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கிறதுக்கு பேர் வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ட்ரோபோஸ்பியர் லெவல்ல ஈக்குவேட்டருக்கு பக்கத்துல மேல வந்து பாத்தீங்கன்னா ஏர் வந்து திக்னஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாங்க. இங்க வந்து 10 கிலோமீட்டர் ஹைட்ல திக்னஸ் அதிகமா இருக்கும், போல்ஸ்ல வந்து குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 1. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஆக்சுவலா. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த நிலநடுக்கோட்டு பகுதியில வந்து உருவாகக்கூடிய வெப்பம், ரொம்ப அதிகமான வெப்பம் பூமி மேல படுற இடம் வந்து ஈக்குவேட்டர் ஜோன். ஸோ அந்த ஹீட் அதிகமாக இருக்கிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏர் தின்னாகி மேல வந்து புஷ் பண்ணி சரியா காற்று பகுதி வந்து மேல தள்ளி விடுது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ரீசன் கரெக்ட் இருக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ ஆன்சர் வந்து ஏ சொல்லலாம். இதுக்கு இன்னொரு ரீசன் சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலா. பூமி இப்படி சுத்துது இல்லையா, இப்படி சுத்தும் பொழுது வந்து பூமி விளக்குது, ஏரை வந்து விளக்குது. ஸோ பூமி இப்படி சுத்தியே போது விளக்குற ஏர் வந்து என்ன பண்ணுதுன்னா அதுவும் சேர்ந்து ஏரை வந்து அந்த ட்ரோபோஸ்பியருக்கு மேல புஷ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 ரீசன்னால அது கரெக்டா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே.